ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவைஸ் terracotta. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ப்ளனேஷனில் ஒருத்தவங்க மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. வீட்டில் பண்ணுற க்ளே தான் பண்ணுறேன், ஆனால் பிரேக்கேஜ் அதிகமாக இருக்குதுன்னு. க்ளே பண்ணும்போது என்ன பண்ணிவிடுவீங்க அப்படின்னா, கடைசியாக அந்த மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை ரொம்ப போட்டு நம்ம அதுலேயும் க்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டு எடுத்து வச்சுருவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சில யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த சாட்டிஸ்ஃபையிங் க்ளே அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது இருக்கும் தெரியுமா, அதை கட் பண்ணி காட்டுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு க்ளே ஆகிடும். அது மாதிரி பண்ணும்போது நமக்கு பிரேக்கேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு போன வீடியோவில் ஒரு திலகம் ஷேப் பேப்பர் கட்டிங் வச்சுருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணிக்கிறேன். இது எப்போதும் போல் பெண்டன்ட் நம்பர் 0.5 தான். ஸ்கேல் வச்சுட்டு தேய்ச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நான் சொல்லியிருக்க பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லாமல் விநாயகர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கு இல்லையா, இது நான் ஒரு டைம் பண்ணுற வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பண்ண மாட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் ஏற்கனவே பண்ணியிருப்பேன், அதனால் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் தான் நானும் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களும் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ அந்த திலகம் ஷேப்பை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி க்ளே எடுத்துகிட்டு பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு, இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மெத்தடில் அந்த க்ளேவை நீங்கள் தேய்ச்சிக்கணும். அதாவது டாப்பில் கொஞ்சம் மொத்தமாக, கீழே கொஞ்சம் அப்படியே தின்னாக வரணும். டாப்பில் கொஞ்சம் மொத்தமாக இருந்தது இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி இம்ப்ரெஷன், அதாவது ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த தின்னாக நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல கிராக்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம வாட்டர் அப்ளை பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சரியாயிடும். அதனால் கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன சின்ன கிராக்ஸுங்கிறதுனால அது நமக்கு பெருசாக டேமேஜ் ஆகாது. அதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் கிராக் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்டு மாதிரி கொண்டு வந்துட்டோம். அதுலேருந்து டெயில் வர மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல பெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சைடில் பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த திலகம் ஷேப் இருக்கு இல்லையா, எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல கீறி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக கீறிக்கோங்க. அதே மாதிரி அந்த டெயில் பார்ட்டுக்காகவும் கீறிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி கீறி விட்டுட்டேன். கீறி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லைட்டாக வாட்டர் விட்டுக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த திலகம் ஷேப்பில் டெயில் பார்ட்டுக்கு நான் கீறி விடல, ஏன்னா அதை நம்ம பெண்ட் பண்ண போகிறோம். அதனால் எந்த இடத்துல அது வரும்னு தெரியாதுங்க. அதனால் இப்போ இந்த ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, இதை நல்லா இம்ப்ரெஷன், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெயிலை இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் மாதிரி வளைச்சிக்கோங்க. நம்ம வளைய கிராக் விடும். அந்த கிராக்கை சரி பண்ணிகிட்டே இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பார்ட்டே தனியாக வந்துடும். அப்போ நம்ம மறுபடியும் ஒட்ட முடியாது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிவிட்டு அந்த கிராக்கையும் சரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த டெயிலோட அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த 2 இடத்துல அந்த பெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 இடத்துல கிராக் இருக்குது. இப்போது அதில் மட்டும் லைட்டாக வாட்டர் விட்டு அந்த இடத்த ஸ்மூத் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த கிராக் இருக்கிற இடத்த மட்டும் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராக் தெரியவே இல்லை. நம்ம எப்போதும் போல் ஒரு டூல் வச்சுட்டு இந்த 2 க்ளேவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த 2 க்ளேவையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த எக்ஸஸை ஒரு ப்ரஷ் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே நல்லா ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸஸ் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நமக்கு மெயின் பார்ட். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுக்கப்புறம் பெண்டன்ட் ஈஸி தான். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதில் இந்த தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதில் ஒரு லட்டு மாதிரி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டிக் பீடை அந்த
டெயில் மாதிரி இருந்ததுலேயே அதில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு இந்த விநாயகருக்கு டாப்பில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில், இது எதுக்குமே அளவு இல்லை, நீங்கள் வந்து ஒரு பெண்டன்ட்க்கு எந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் ட்ரையாங்கிள் எப்போதும் போல் இதை கீறி விட்டு இந்த டாப்பில் அட்டாச் பண்ணிக்கிறேன், அதாவது ஹெட்டுக்கும் மேலே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு விநாயகருக்கு எப்போதும் ஒரு தந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன இந்த அளவு க்ளே எடுத்துகிட்டு அதை வந்து திலகம் ஷேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி சைஸ் திலகம் ஷேப் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த நீடில் வச்சுட்டு இந்த கிரீடம் மாதிரி கொடுத்துக்கோலையா, அதை சும்மா லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து பட்டை போடுற மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த தும்பிக்கை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து லைன்ஸ் மாதிரி போட்டு இந்த கிரீடமில் போட்டிருக்கோம்ல லீஃப் மாதிரி 2 சைடும் குட்டி குட்டி லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா பண்ணணுமான்னு கேட்டால் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லை பிளெயினாக இருந்தாலும் ஓகே தான். இப்போது இந்த 2 சைட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஐஸ் போடணும் இல்லையா, ஒரு சைடு தான் நமக்கு தெரியுது, அதனால் இந்த மாதிரி ஒரு பென், அதாவது கர்வ் ஷேப்பில் ஏதாவது கட்டர் பென் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பென்னோட கேப் எடுத்துக்கோங்க. டாப்பில் ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ், ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டோம்னா ஐ மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே தனியாக ஒரு குட்டி லைன் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஐப்ரோ மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதுக்கு டாப்பில் யூபின் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அட்டாச் பண்ண முடியாது, அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ஒரு டேப் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும், அதில் வந்து யூபின் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி கொடுத்து யூபின் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது சுற்றி நான் வந்து இப்போ ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த திலகம் ஷேப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிக் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் பெண்டன்ட்டையும் ஸ்டிக் பீட் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ இது பிளெயினாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் இதுக்கு ஒரு இயர் மட்டும் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சமாக க்ளே எடுத்துகிட்டு ஒரு திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி விநாயகர் காது இருக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணிக்கிறேன். இது வந்து பிளெயினாக இருந்ததுனால பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த விநாயகர் ஹெட் பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏன்னா அது வந்து அந்த பாடி பார்ட்டோடையே மேலே வர மாதிரி. அப்படி இல்லை நமக்கு கீழே உங்களுக்கு பெண்டன்ட்டில் வேணும்னா பெண்டன்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ஹெட்டோடையே இருக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு, இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால இதில் ஒரு நிக்ரோமயர் வச்சுட்டு அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இன்னுமே க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த 2 இடம் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. அதாவது 2 ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியணுங்கிறதுக்காக சேர்த்து விட்டுக்கிறோம். இப்போ அந்த எக்ஸஸை க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பெயிண்ட் பண்ணும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்னொரு டிப்பும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டைம் பிகினர்ஸாக இருக்கிறவங்க பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டோடு பண்ணினீங்க அப்படின்னா இந்த பெண்டன்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.